பிரியாமணி, ஜான் விஜய், சரண்யா பிரதீப்னு நிறைய பேர் நடித்த பாமா கலாபம் மூவி 2022 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவி. இந்த மூவி ஃபேமிலி கிரைம் காமெடி ஜானரில் இருக்கும். மூவியோட ஸ்டோரி என்னென்னா, ஹீரோயின் பிரியாமணி ஒரு யூடியூப் குக்கிங் சேனல் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஒரு அதிசயமான முட்டை மியூசியமில் இருந்து தொலைஞ்சு போச்சுன்னு நியூஸ் வரும். அதோட ரேட்டு பல கோடி. ஜான் விஜய் ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவர் தான் இந்த முட்டையை தேடிட்டு இருக்காரு. அது அப்படியே கைமாறி ஒரு முட்டை கடைக்கு போயிடுது. அந்த கடையோட ஓனர் ஒரு முஸ்லீம். அவர் ஹீரோயின் இருக்க அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காரு. அந்த பாயோட ஒய்ஃப் அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு சர்ச் ஃபாதரோட டிசைபிளாக இருக்காங்க. இதனாலேயே பாய்க்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் சண்டை வரும். ஹீரோயின் அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுலேயே ஆர்வமாக இருக்காங்க. ஆள் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ளே போயிட்டு போலீஸ் ஆவி போட்டு பாயோட வீட்டை திறந்து வீட்டில் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பாய் செத்து கிடக்கிறாரு. திடீர்னு ஒருத்தன் வீட்டில் இருந்து அந்த முட்டையோட வெளியே வரான். பயத்தில் அடித்து கொண்டுடுறாங்க ஹீரோயின். வீட்டில் இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சூட் கேஸில் அவனை போட்டு எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் பாய் செத்ததால் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் வந்து விசாரிக்குது. ஹீரோயின் கொன்னது ஜான் விஜயோட ஆள். இப்போது ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி அந்த முட்டை எனக்கு வேணும்னு சொல்லி மிரட்டுறான் வில்லன். ஹீரோயின் கொன்னவனை மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. அவன்கிட்ட அந்த முட்டை இல்லை. போலீஸ்க்கு தெரியாமல் பாயோட வீட்டுக்கு போய் செக் பண்ணுறாங்க. அங்கேயும் அது இல்லை. ஹீரோயின் எந்த க்ளூவும் இல்லாமல் இருக்காங்க. வில்லன் ஹீரோயினோட பையனை கடத்திடுறான். இப்போது ஹீரோயின் எப்படி அந்த முட்டையை கண்டுபிடிச்சாங்க, அதை யார் எடுத்தாங்க, இந்த கொலையெல்லாம் யார் பண்ணாங்கன்றது தான் மீதி ஸ்டோரி. தெலுங்கு மூவி தானே, கொஞ்சம் போராக தான் போகும்னு நினச்சேன். ஆனால் மூவி சூப்பராக இருந்தது. மெயினாக இதுக்கான ரீசன் டப்பிங் தான். தெலுங்கு மூவி தமிழ் டப்பில் நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் படம் மாதிரியே இருக்காது. ஆனால் இந்த மூவி தமிழ் தெலுங்கு பைலிங்குவலில் எடுத்த மாதிரி இருக்குது. தமிழ் டப்பிங்க்கு சூப்பராக சூட் ஆகுது. படத்தோட ஸ்டோரியும் சூப்பராக இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் செம்மையாக இருந்தது. மூவிக்கான IMDb ரேட்டிங் 6.3. மூவி ஆஹா OTT ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவியை கண்டிப்பாக பாருங்கள். செம்ம ஒர்த்தான க்ரைம் மூவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ், ட்ரெய்லர், டீசர், பிரேக் டவுன்னு நிறைய கண்டென்ட் இருக்குது. அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை மக்களே.